வெள்ளிக்கிழமை அன்று என் மனைவி இந்திராணிக்கு அப்படியா பிறந்த நாள் விழா நடக்கின்றது. பிறந்த நாள் விழா நடக்கின்றது. அந்த பிறந்த நாள் விழாவுக்கு ஊலகம் சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து இந்த தேவ சபைக்கு கொண்டு வர வேண்டும். ஆமா, ஆகட்டும். ரம்பா, இந்த 4 பேரும் செல்ல வேண்டும். ரம்பா ஒருவளே செல்ல வேண்டும் மலர்களை பறிக்க. ஊலகம் செல்ல வேண்டும். ஊலகம் சென்று அங்குள்ள பாதல மலர் பறித்து கொண்டு நம் நாட்டு இந்திராணிக்கு ஆரமாக கொடுக்க வேண்டும். ஆமா, வெள்ளிக்கிழமை இப்போது செல்கின்றேன். மலரெல்லாம் பறிக்கின்றேன். மாளிகை கொடுக்கின்றேன். எடுத்து கொண்டு நாட்டு செல்கின்றேன். சாமி வெற்றியோடு திரும்பி வர எனக்கு எந்த பரிசு என்றார்கள். சொல்ல வேண்டும், உலகம் சொல்ல வேண்டும், அங்குள்ள பாயசல் மலரெல்லாம் பறிக்க வேண்டும், அந்த மாளிகை துடைக்க வேண்டும், என் நாட்டு கொடுக்க வேண்டும் அல்லவா? நான் இருந்தாலும் அந்த இடமும் எல்லா இடம் என்று அழைப்பார்கள். இருந்தா இருந்தாலும் செல்ல வேண்டுமா? அந்த இடத்துக்கு எப்படி போக வேண்டும்? அகத்தமே கொல்ல கொல்ல அடுத்த புறம் செல்ல வேண்டும். அந்த மலரை பறிக்க வேண்டுமே. செல்ல ஆகட்டமே. மலரெல்லாம் பறிக்க வேண்டும். அந்த மாலையை துடைக்க வேண்டும். 8 மணி இப்போது நான் சபைக்கு செல்ல வேண்டும் அல்லவா? இந்த மலத்துல பறிக்கப்படுது. மாமாலாம் பார்க்கும்போது தென்னை மரம் முத்தி தரும் நம்ம சேர்ந்த மன இந்த கூறி கோடி சனோ சோடி நம்ம சேர்ந்த மன இந்த ஊரி கோடி சனோ ஏ கொல்லையில தென்னை மரம்
எண்ணி இந்த பாவி மகன பச்சை தண்ணி குடிக்கையிலே இந்த பாவி மகன பச்சை தண்ணி குடிக்கையிலே எனக்கு படுத்தா ஊரக்கவில்லை ஒரு பெண்ணை பார்த்து வழிபட்டு தவறி நீ யாரோ நாகி அழகான மனசுல அழகு ஆடி பாடி செல்வி வழிபடுகிறேன் நீ யார யாருடா ஐயோ தெரியலடா பொட்டரவடி அந்த பொட்ட ரவடிக்கு இந்த மட்ட பொறுக்கு வந்துக்கிறோம். என்ன பொறுக்கு வந்து சொல்லுங்க. அது மட்டுமல்ல அவர் யார் எப்பேர் பட்டவர் தெரியுமா? எப்பேர் பட்டவர் யாராலும் எனக்கு என்ன கிடைக்குது இப்ப அவர் பேரை கேட்டாலும் எப்படி ஆடணும் தெரியும். அட பாவி நீ உனக்கு ஆடல எனக்கு ஆடக்கூடாதுடா. யாருடா? வாய்வதிலே புலிக்குட்டி புலிக்குட்டி புள்ளி ஓடுவதிலே மான் குட்டி சொல்லு புள்ளி ஓடுவதிலே மான் குட்டி கண்ணில மேய்வதே மீன் குட்டி. ஐயோ மீன் கொட்டி மீன் குட்டி மீன் குட்டி துண்ணுவதிலே பன்னி குட்டி. இப்ப நம்ம 10 பண்ணி நம்ம வளர்க்கிறோம். ஒரு பண்ணி வளர்க்கிறோம். அந்த ஒரு பண்ணி 10 குட்டி போடுது. அந்த 10 குட்டில 9 குட்டி செத்து போகுது. மிச்சம் ஒரு குட்டிக்குது. அந்த ஒரு குட்டி வந்து அந்த 9வது குட்டி பாலை குடிச்சாக்கா உங்க அந்த ஒரு குட்டி எப்படி இருக்கும்? நல்லா கொழு கொழுன்னு யாரு உங்க அம்மா இருக்கு? அது வந்து கொழு கொழுன்னு இருக்கும். அந்த கொழு கொழுன்னு சொல்லிடாத போடா. அப்படியேப்பட்ட ஆளுகிட்டு எனக்கு என்ன இருக்குது? எங்க சொல்ல வேண்டாம். கண்ணே இந்த வனத்திலே வந்திருக்கிறார். இதுவரைக்கும் இந்த போல பெண்களை நான் பார்த்ததில்லை. ஆனால் அழகிலே சிறந்தவளாக இருக்கிறார். எந்த ஒரு பெண்ணையும் இதுவரைக்கும் நான் பார்த்ததில்லை. இந்த வனத்திலே வந்ததால் என்னை கட்டி பிடித்து ஒரே ஒரு முத்தம், ஆசை முத்தம், அன்பு முத்தம் கொடுத்து விட்டு சென்றார்.
நான் உன்னை விட்டு விடுகிறேன். அட பாவி பாவினாடா பாவி வேணும் திரும்பி நின்ற உனக்கு ஒரு முத்தம் என்ன 1000 முத்தம் குடிக்கிட்ட எவ்வளவு ஆணும் பொம்பளைக்கு இவ்வளவு ஆணும் இருக்கலாமா? கண்ணே, இந்த நாட்டுக்கு நான் ராஜா, நீதான் எனக்கு ஏத்த ரோஜா. இருவரும் சேர்ந்தால் எப்படி இருக்கு தெரியுமா? கண்ணே, உன்னை பார்த்தவனை கங்கர போகாதே. கண்ணே, உன்னை பார்த்தால் எனக்கு எப்படி இருக்கு? அடிக்கிறதோ உன் பாதம் பட்ட மண் இருக்கிறது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, ஏன் தெரியுமா? புண்ணியம் செய்தவர் பாதத்தை மண்ணை எடுத்து திருநீரா நெற்றியில் அடைய வேண்டுமா? அப்படி அடைந்தால் அவர் செய்த பாவ புண்ணியம் தன்னை வந்து சேருமா? நான் உன்னை அடைவதை கொடுத்து வைத்திருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? பாதம் பட்ட மண் எப்படி இருக்கு? பாதம் பட்ட மண் இதுவரைக்கும் ஒரு ஆண்கள் ஒரு பெண் மீது ஆசைப்பட்டார், பணிவாக கேட்டேன். ஆனால் என்னை தவறாக எண்ணி விட்டாய், எனக்கு மரியாதை கொடுக்க தவறி விட்டாய். இனிமேல் கொண்டு உனக்கு என்னடி மரியாதை இருக்கு? மோசமான பொண்ணுடைய பிடித்தவளே, ஒரு மலர் ஒரு செடியில் இருக்கிறது என்றால் பதமாகத்தான் பறிக்க வேண்டும். அப்படி பதமாக பறிக்க அந்த மலர் வரவில்லை என்றால் அதை பிடித்து கசக்கி எறிய வேண்டும். அதனால் இப்போது மரியாதை கொடுக்க தவறிவிட்டார். போட்டி
ஏன் தெரியுமா? தாய் குலத்துக்கு மரியாதை கொடுத்து கேக்குறேன். அவனே இல்லடா பண்ண எடுக்க மாட்டேன்னு கொடுப்பான். ஒரே ஒரு முத்தம். ஆசை முத்தம். பாவி, நான் யாரை என்னால் சொல்ல முடியாது. ஒரே ஒரு முத்தம் எனக்கு கொடுக்க முடியாது. 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 ராஜி முடியாது. வா. மொத்தம் கொடுக்க முடியாது. முடியவே முடியாது. சொல்றாமா? பாவி, இதே இடத்துல என் உயிரை விட்டால் விடுவேன் தவிர கேவலம் உன்னுடைய இச்சைக்கு அது கூட முடியாது. 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 ஏய், அடி பாவி பாவி கட்டி கூவி. ஏய், இங்க வா. நினை விழுந்து பாடுகிறேன். அந்த பக்கம் போ. விடாத அவளை. தாயே துணைவே வாடுகிறேன். கனையிழந்த மரத்திலே தனி மரமா
பெண்ணென்றல் பேய்க்கே மனம் என்று சொல்வார்களே. ஒரு பெண்ணை பார்த்து சாட்டை கொண்டு வேண்டாடுகிறேன் சரியில்லை. நீ ஒரு தாய் ஓகே தான் பிறந்தாயா? நாய் வயித்துல பண்ணா தெருவிலே போய் நாய் வந்து தாய் சொல்லுகிறேன். நம்ம நீங்க வந்து நாய் வேகத்துல போறதா அவளுக்கு எப்படி தெரியும்? அப்ப நான் நாய் வயித்துல அவனை விடவே மாட்டேன். ஏய்! ஏய்! கண்ணே, உன்னை விட மாட்டேன். ஏன் தெரியுமா? ஒரே ஒரு முத்தம் நீ எப்போது கொடுக்கவில்லையோ அன்பாக கேட்டு ஆசையாக கேட்டு ஆனா கொடுக்க மறுத்து விட்டால் நீ திட்டியது அத்தனையுமே எனக்கு தாலாட்டு ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? கல்லால் அடித்தால் வலிக்கும், ஆனால் நீ சொல்லால் மலரால் அடித்து விட்டால் எதவாக இருக்கிறது? உன்னை பார்த்து எனக்கு மணிப்பூரி நாட்டின் இளவரசன் மணிமாறன் பெயர். அப்படியா? நானும் ஒரு தேவலோத்து பெண் ஐயா. பேரு அரவேற்று வைப்பார்கள் ஐயா. என்ன அரபையா? தாயே, நல்ல வேளை நான் வந்து உங்களை காப்பாற்றி விட்டேன். இல்லை என்றால் உங்கள் கற்பு பறி போயிட்டு இருக்கிறது. ஆமா ஐயா. அம்மா, நீங்கள் உங்கள் நாட்டுக்கு சென்று வாருங்கள். என் நாட்டில் வேலை இருக்கிறது. ஐயா, எனக்கு என்ன அழைத்தீங்களா? பாத்தீங்களா? எனக்கால் இருந்தாலும் என் உயிரை நீங்கள் காப்பாத்தீங்க அல்லவா? ஆமா. அதனால உங்க மேல மேல என்ன மேல ஒண்ணுமே இல்லையே. மேல 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 ஒண்ணுமே இல்லையே.
என்னங்க என் உயிரை நீங்க காப்பாத்தினால உன் மீது எனக்கு காதல் வந்து விட்டது. நீங்க யாருங்க? தேவராகத்த பெண்ணுங்க நீங்க. ஆமா இருக்கட்டும், அதுக்கு என்ன? நான் யாருங்க? நான் சாதாரண ஒரு பெண் தானே. சாதாரண ஒரு பூலோகவாசி. ஏணி வச்சால் கூட எட்டாது. மரியாதையாக சொல்கிறேன். நான் வந்த வேலை பார்க்கிறேன். நீங்க உங்கள் நாட்டுக்கு சென்று வாங்க. அதான் என்னங்க இருந்தாலும் ஏதாவது பத்திரிக்கலாம். இப்போ என் உயிரை நீங்க காப்பாத்தினால் உன் மீது எனக்கு அளவு கொண்டு ஆசை வந்து விட்டது. என்னை கட்டி விட்டு ஒரு முத்தம் கொடுக்கலாம். வளர்ந்து வரும் எனது வாழ்வை ஐக்கியதாகம்மா. உயிர் இருக்கும் வரை முத்தம் தர முடியாது. உன்னை அடைவது என்ற என்னுடைய ஆசிரியத்தை கரையே கிடையாது. எனக்காக இருந்தாலும் முத்தம் கேட்கிறீங்க. அத்தை என்னங்க தேவவருக்கு எங்கி வட பத்தன கொட்டுரடி அத்தை மல்லிகைப்பூ கமகிடி மல்லி துணி துணடி சாமி கிட்ட செய்தி சொல்லி ஆரோக்கியம் சொல்லுகிறார்.
நிச்சயமா கொடுக்க முடியாது. என்னது சொல்றீங்க? நீங்கள் தேவலோகத்தை சேர்ந்தவர்கள், நானோ ஒரு சாதாரணமான பூலோகவாசி. உனக்கும் எனக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது தாயி. என்னடி? நான் சொல்வதை கேளுங்கள். மாற ஆசைப்பட்டு கேட்கிறேன், இதை கட்டி பிடிச்சு ஒரு முட்டை குடிக்கல் மாற முடியவே முடியாது. உன்னால் முட்டை கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாதம்மா. இப்போது பார்த்தாயா, எப்போது ஒரு பெண்ணாகப்பட்டது எப்போது ஒரு முட்டை கொடுக்க முடியாது என்றாயோ, அப்படி என்றால் என்ன செய்கிறேன் பார்த்தாயா? என்ன செய்வாய்? அழகான ஒரு பூமாலையாக உன்னை எப்போது சூடி என்னுடைய கழுத்திலே போடுகின்றேன். ஒரு குடிச்சே ஆகும். ஓ கேவலம். ஒரு பெண்ணால் பெண்ணோட ஆசைப்பட்டு ஒரு முட்டை குடி குடி என்று கேட்டேன். உன்னால் முட்டை கொடுக்க முடியவில்லை. அதனால் இப்பொழுது ஒரு சின்னத்தில் ஒரு பூமாலை சூடி கழுத்திலே மாட்டிக் கொண்டு விட்டேன். இப்பொழுது ஒரு புத்தகம் இல்லை, 1000 புத்தகம் இதேன். என்ன இது? இப்பொழுது வந்த தவறாக விட்டது. இப்ப நாங்கள் எங்கே செல்ல வேண்டும்? எவ்வளவு செல்ல வேண்டுமே? மலர் பாதல் மலை கொடுங்கள் என்று தாங்கள் ஒப்படைக்க வேண்டுமே? என்ன செய்வது? இப்போது மாலை வந்து விட்டோமே. தான் நடக்குமா நினைக்கிட்டோம். இப்போ தேவலாக செல்ல வேண்டும் அல்லவா? எனத்தான் இருந்தாலும் எப்படி பார்க்கணும்? ஆகட்டமே. சாமி பார்க்கிறேன். இருந்தாலும் இந்த மாலை என்பது என் சாமிக்கு தெரியவே கூடாது. சாமி என்ன இது? ரம்பா பூலோகம் சென்று மலர்களை பறித்து ஆழமாக தொடுத்து வா என்று அனுப்பி வைத்தோம். இன்னும் காணவில்லையே. சரி, சற்று அமர்ந்து பார்ப்போம். ரம்பா அழகான பாதத்துக்கு உலக செட்டேன் சாமி. அது மூலமாக பச்சேன் சாமி. இப்போ பத்திர மாலை அழைத்து சாமி. அப்படியா? மாலையாக தொடுத்து கொண்டு வந்து விட்டாயா? சாமி சரி, யாகட்டும். என்றுமே நடக்கும். நாட்டியம் நடக்கும் அல்லவா சாமி? இப்போது ஏன் சாமி நாட்டியம்? நாட்டியம் இப்ப நடக்க வேண்டும் சாமி. பாத்தீங்களா? இப்போது நாளைக்கான நந்தால பூலாம் சென்று வந்தல்லவா? ஆமா. காய்க்கெல்லாம் அசுத்தமா இருக்குது சாமி. எனக்கு காய்க்கெல்லாம் வலிக்குது சாமி. வேண்டாம் நாட்டியம் நானே வச்சுதான் சாமி. ரம்பா, உன்னுடைய நாட்டியத்தை பார்ப்பதற்கே நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது நீ மறிக்கின்றாயே, முடியாது. இந்த நாட்டியம் ஆடியே ஆக வேண்டும். ஆமா, அப்படியே நாட்டியம் ஆடிதான் ஆக வேண்டும். ஆகட்டும் சாமி, நாட்டியம் ஆகட்டும். ஆகட்டும் சாமி. சாமி பூங்குயிலே பூங்குயிலே மாமாவுக்கு உற்சாகம் அதிகமா ஆகிடுச்சு.
மாமாக்கு உச்சம் அதிகமா ஆயிடுச்சு. ஸ்டேஜ் மேலே அழிக்கப்படுறது எலி மாமா. எலி மாமா ஸ்டேஜ் மேலே அழிக்கப்பட்டுள்ளது. ரம்பா, என்ன இது? நாட்டியம் ஆட சொன்னால் தாளம் ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம், நடினம் ஒரு பக்கமாக இருக்கின்றது. அதுமல்லாமல் நாட்டிய சபையிலே மயங்கி விழ காரணம் அடுத்ததாகட்டும். சாமி ஒன்றும் கிடையாது சாமி. ஆகட்டும் சாமி அதாரத பத்தாலி ரம்பா, உனக்கு எவ்வளவு ராணுவம் இருந்தால் நீ ஆடிய நாட்டியத்திலே குற்றம் இருக்கின்றது, நீ பாடிய பாட்டத்திலே ஒரு குற்றம் இருக்கின்றது. என்ன இது? ஒன்றும் கிடையாது சாமி. ஒன்றும் கிடையாதா? ஆமாம் சாமி. அப்படியே தான் சாமி. அடுத்தது. இதுதான் குற்றப்படுகிறது சாமி. எனக்காக இந்த நாட்டில் தவறினார். அது சாமி. ஆமா. சாமி கை நீட்டி பச்சை குட்டி இந்த ரம்பா நாட்டியம் ஆடுவென்றால் இவள் என்ன செய்கின்றாள்? இவள் கழுத்திலே இருப்பது மாலை. இந்த மாலை கழுத்தில் அணிந்திருப்பதனால்தான் இந்த மாலை வைத்து நாட்டியம் ஆடவும் முடியவில்லை, இவள் பாட்டும் பாடவும் முடியவில்லை. காரணம் ரம்பா, உன் கழுத்தில் என்ன மாலை? சாமி இதையே கேக்குறீங்க? என்ன சாமி அழகான பார்த்தீங்க எவ்வளவு உலக சட்டை இல்ல அங்குள்ள மலெல்லாம் கட்டு மாலைக்கு கட்டினேன். என்னுடைய கழுத்தில் நானும் சுமந்து போட்டேன் சாமி. நானும் போட்டுக்கிறேன் சாமி. அப்படியா? வேற ஒன்றும் கிடையாது சாமி. இப்போ என்ன செய்கின்றேன் பார். மாலையை போட்டுதான். என்ன இது? மாலையை போட்டு விட்டால் ஒரு மானியர் வந்து நிற்கின்றானே. நீ யார்? ஐயா, நானோ மணிப்புரி நாட்டின் இளவரசன் மணிமாறன். இளவரசன் மணிமாறன். அப்படி இருக்கும்போது இதோ இருக்கின்றார்களே ரம்பா என்று சொல்லக்கூடியவர்கள் என்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கேட்டார்கள். எதனால்? ஒரு அசுரனிடத்தில் மாட்டிக்கொண்டார்கள் இவர்கள். அசுரனிடத்திலே சிக்கிக் கொண்டால்? ஆமா. அதற்காக அவங்களுடைய கற்பை காப்பாற்றினேன். கற்பை காப்பாற்றினாய். கற்பை காப்பாற்றிய பிறகு என்னை கட்டி அணைத்து முத்தம் கொடு என்று கேட்டார்கள். நான் கொடுக்க மறுத்தேன். அதனால் என்னை முத்தம் கொடுக்க எப்போ மறுத்தாயோ இப்போதே பார், உன்னை ஒரு மாலையாக அணிவித்துக் கொள்கிறேன். மணிமாறா, உன்னை ஒரு அரக்கிணத்தில் இவளை காப்பாற்றியதனால், நீ காப்பாற்ற காரணத்தினால் உன்னை கட்டி அணைத்து ஒரு முத்தம் கேட்டாள். நீயோ மறுத்து விட்டாய். காரணம், தேவலோகத்து பெண், நானோ ஒரு மானிடன். அப்படி இருக்கும்போது முத்தம் கொடுத்தால் ஆகாது என்று நீ மறுத்து விட்டாயா? உடனே என்ன செய்தாள்? அவளோ உன்னை முத்தம் கேட்டால் கொடுக்கவில்லை. இந்த மாறனை நான் மாலையா மாற்றிக் கொள்கிறேன் என்று அவள் மாலையா மாற்றிக்கொண்டு கழுத்தில் அணிந்து கொண்டாளா? சரி, ஆகட்டும். நீ சென்று வா, நான் பார்த்துக் கொள்கிறேன். ஆகட்டும். பூலோகத்துக்கு சென்று மலர்களை பறித்து ஆரமாக தொடுத்து கொண்டு வா என்றால் நீ என்ன செய்தாய்? ஒரு ஆடவனை சந்தித்து அவனை மாலையாக மாற்றி உன் கழுத்தில் அணிந்து கொண்டு, அதுவும் உனக்கு தைரியம் எவ்வளவு இருக்கும்? இந்த தேவ சபைக்கு வந்திருக்கின்றாய். அடியே
பறித்து ஆழமாக கொடுத்து நம்முடைய மண்ணை திருநாள் விழாவுக்கு கொண்டு வா என்றார். அவனை மாலையாக கொடுத்து சொல்ல தெரியவில்லையா? ஒரு தேவலோகத்தை பெண் தேவலோக பூலோகம் எலி மாமா எங்க நம்ம ஸ்டேஜ் மேல நான் செய்த தவறையே உணரவில்லை. நீ செய்த தவறை நியாயப்படுத்திக் கொள்கிறாயா? உனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு? செய்தது தவறு என்றால் அந்த தவறை உணராமல் ஏதோ பேசிக் கொண்டிருக்கின்றாய். உனக்கு எவ்வளவு ஆணம் இருக்கும்? அடச்சி அடக்கடினாயே எவ்வளவு ஒரு ஆணுவம் இருந்தால் வார்த்தைகளை அனைவசமாக வீசுவாய். நீ என்ன செய்கின்றேன் பார். இந்த தேவசபையில் உனக்கு இடமே கிடையாது. சரி, வரு. சாரி, என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் சாமி? எனக்கு இடைவெளி கிடையவே கிடையாதா? என்ன வார்த்தை கூறுகிறீர்கள் சதிக்கிறீர்கள் சாமி? கொஞ்சம் எனக்கு புரியவில்லையா? அடியே ரம்பா, உனக்கு இனிமே இந்த தேவ சபையில் இடம் கிடையாது. இப்பொழுது பூலோகத்திலே ஒரு கொடி அரக்கனுக்கு மகளாக பிறந்து பிச்சைக்காரியாக வெறும் துன்பத்தையே அடைய வேண்டும். கொடுத்தேன் சாபம், கொடுத்தேன் சாபம்.
கிடையாது. சென்று பூலையும் சென்று ஒரு கோடி அரைக்கிற ஒரு மகளாக பிறந்து அந்த இடத்துல பல திருமண பத்திரம் மாமா எலி மாமா எங்க ஸ்டேஜ் மேல இப்போது இதுவரை நினைக்கிறனால அந்த கல்வி கிடையாது. அப்பா நினைவு பார்த்தீங்களா தாயி, உங்களிடம் இப்பொழுது பிச்சை அடிக்கிறேன் தாயி. முட்டையடி பாதையில மாமா அழைக்கப்பட்டு உள்ளது. மாமா வந்து மாலை போட வேண்டாம். மாமாட்ட வந்து 1000 ரூபாய் நோட்டை வீசுகிறார். எலி மாமா என்று வாழ்க வாழ்க என்று ஸ்டேஜ் மேலே அழைக்கப்பட்டு உள்ளது. நன்றி 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 தெரிவிக்கிறார். என்ன தானே பத்திர ஸ்டேஜ் மேலே நன்றி 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 தெரிவிக்கிறான். மாமா ஆவலோடு காத்து மாலை போட்டு எதிர்பார்த்து சீக்கிரமாக மாலை போட்டு அந்த அக்காவோட அப்பறம் வாங்க வாங்க வாங்க. தாயி என்னுடைய வாழ்க்கைக்கு இப்ப நான் கேள்வி அம்மா
நன்றி நன்றி நான் படாத துன்பத்தை எல்லாம் பட்டு நான் இந்த தேவனுக்கு வருகிறேன் சாமி. நீ கொடுத்த சாபம் சாபம் இருக்க வேண்டும் சாமி ஆண்டவன்.